பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு, உங்கள் வாழ்க்கை இருந்த இடத்திலேயே இருக்கிறதா? நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே இருந்த இடத்திலேயே இருக்கிறது மாதிரி இருக்கலாம். நிறைய காரியங்களை செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த காரியங்களை செய்ய முடியாமல், முன்னேற்றம் இல்லாமல் அதே இடத்துல இருந்தது மாதிரி தெரியும். இந்த நாள் தியானத்தில் கூட நம்ம தாவீதுடைய வாழ்க்கையை ஒரு மாதிரியாக வைத்து, எப்படி ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய சித்தத்தில் நாளுக்கு நாள் நம்ம முன்னேறி செல்வது என்று நம்ம தியானிக்க போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் இருந்தது. குறிப்பாக தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பிறகு ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை அவரால் பார்க்க முடிந்தது. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், தாவீதுக்கு தேவனோடு நல்ல உறவு இருந்தது. அதன் மூலமாக தாவீதுடைய இருதயத்தில் நல்ல ஒரு உந்துதல் கிடைத்தது. தேவனுடைய வேலையை செய்யணும், தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பை செய்ய வேண்டும் என்று இருதயத்தில் ஒரு ஏவுதல் கிடைத்ததுனால மற்றவங்க யாருமே தாவீதை உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாதிருந்தது. தாவீதே ஆண்டவரோடு இருந்த உறவுனால ஏவப்பட்டு அவருடைய காரியங்களை செய்தார். நம்ம யோசுவா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, யோசுவாவுக்கு பின்னால் வந்த கோத்திர தலைவர்கள் அவங்களுடைய வேலைகளை செய்யலை. உடனே யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, அவர் திரும்பவுமாக அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் ஏன் இப்படி வேலையை செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்னு உற்சாகப்படுத்தின பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய வேலைகளை செய்தாங்க. இப்படி மற்றவர்களுடைய உற்சாகத்தை நம்பி மாத்திரம் நம்ம வாழ்ந்தோம் என்றால் நம்மால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியாது. நாம் ஆண்டவரோடு உள்ள உறவிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கிறது மூலமாக வரக்கூடிய பலத்திலையும் உற்சாகத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய கிரியைகளில் நாம் பெருக வேண்டும். அப்போ தான் நம்ம இருந்த இடத்துல இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றத்தை பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். இது ஏதோ கர்த்தருக்காக முழு நேரமாக அழைக்கப்பட்ட ஊழியர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அல்ல. 1 கொரிந்தியர் 15 இயேசு எப்படியாக உயிரோடு எழும்பினார், அதனால் இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய கிரியைகளில் அவர்கள் பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எப்படி தேவனால் ஏவப்பட்டு கர்த்தருடைய கிரியைகளை செய்தார் என்று நாம் தியானிக்க போகிறோம். இப்போ இன்னைக்குள்ள தியானத்தை படிக்கும்போது, இந்த செய்தியை கேட்கும்போது ஜெபத்தோட நம்ம வாசிப்போம், கேட்போம். இந்த நேரத்திலேயே செயல்படக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக, அல்லது கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. நம்ம ஒரு சில அதிகாரங்களுக்கு முன்னால் உள்ள ஒரு சில காரியங்களை நான் சுட்டி காட்டிட்டு நாம் இன்றைக்குள்ள தியான காரியங்களை பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் முழுவதற்கும் ராஜாவாக தாவீது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் அவர் முடிசூட்டப்படுகிறதை பார்க்கிறோம். இப்போ உடனடியாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே அவர் என்ன செய்கிறார்னா, எபூசியர்களை துரத்தி எருசலேம் பட்டணத்தை அவர் பிடித்து அதை தன்னுடைய தலைநகரமாக்கி கொண்டார். அப்போ ராஜாவாக நியமிக்கப்பட்ட உடனேயே அவர் செயல்படுகிறவராக நாம் பார்க்குறோம். இப்போ தானே மக்கள் ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்காங்க, கொஞ்ச நாள் நம்ம அப்படியே அமைதியாக இருந்துட்டு தேசம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சுற்றி வந்துட்டு கிரியைகளை செய்வோம் அப்படின்னு நினைக்காம உடனடியாக
அவர் வேலையை செய்கிறார். உடனடியாக அதுக்கு அடுத்த அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் படிக்கும்போது உடனடியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இப்போ எருசலேமில் இல்லை, அது எங்கே இருக்குதோ அங்கிருந்து உடனடியாக எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு 30,000 வீரர்களை கொண்டு அவர் அந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்த அதிகாரம் 7ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்போது முதல் 2 வசனங்களை நான் படிக்கிறேன். கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்றான். இப்போ இதில் தாவீது சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நான் இப்படிப்பட்ட நல்ல ஒரு அரண்மனையில் இருக்கிறேன், அப்போது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்கு ஒரு நல்ல ஒரு அரண்மனையை அல்லது ஒரு தேவாலயத்தை நான் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை தீர்க்கதரிசியோடு தாவீது சொல்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை கண்டுபிடித்து கொண்டு அதை ஜெபித்து உடனடியாக செயல்படுத்துகிறவனாக காணப்பட்டான். அப்போ இந்த இடத்துல தீர்க்கதரிசிக்கிட்ட சொன்ன உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சரி நீ மனசில் இருக்கிறது மாதிரி பண்ணு. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசிக்கிட்ட தேவன் அன்றைக்கு சொல்லுகிறார், தாவீதை என்ன பண்ண வேண்டாம், எனக்காக எதையுமே கட்ட சொல்ல வேண்டாம், அவனுடைய குமாரன் சாலமோனுடைய நாட்களில் நான் இந்த காரியத்தை நான் செய்வேன். இப்போ இதில் நம்ம தியானிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, தாவீது கர்த்தருடைய கிரியைகளில் பெருகுகிறதற்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு, அல்லது ஆண்டவர் சொன்ன ஏதாவது ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த காரியத்தை அவர் ஆரம்பிக்கிறார், கர்த்தருக்காக ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அவருடைய இந்த நாட்களில் நடக்கலை அப்படின்னாலும் சாலமோன் மூலமாக தேவன் அந்த ஆலயத்தை கட்டுகிறார். ஆனால் அந்த ஆலயம் சம்பந்தமான திட்டங்கள் எல்லாவற்றையுமே தேவன் தாவீதுக்கு தான் கொடுக்கிறாரு. அப்படியே நம்ம அதுக்கு அடுத்த அதிகாரத்துக்கு வரும்போது 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் படிக்கும்போது, இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தியரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி பிடித்து கொண்டான். இப்போ இந்த 8ஆம் அதிகாரத்தில் தாவீது என்ன பண்ணுறாருன்னா, சுற்றி இருந்த தேசங்களை அவர் கீழ்ப்படுத்துகிறத நாம் பார்க்குறோம். சுற்றி இருந்த ஜனங்கள் மூலமாக கூட இந்த ஆண்டவருடைய தேசத்திற்கு எந்த விதமான தீமையும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி சுற்றி இருந்த தேசங்களை அவர் கீழ்ப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ தாவீது எப்போவுமே கர்த்தருடைய கிரியைகளில் ஒரு ராஜாவாக பெருகி கொண்டே இருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும்போது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டில் இன்னும் மீதியாயிருக்கிறவன் உண்டோ என்று தாவீது கேட்டான். இப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா, யாருக்காவது யோனத்தானுடைய குடும்பத்தில் ஏன் மூலமாக நன்மை உண்டாக வேண்டியது இருக்குதா என்று சொல்லி தாவீதே விசாரிக்கிறார். தாவீதே அந்த காரியங்களை கேட்டு அவரே செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது வேற யாருமே என்ன பண்ணலை, தாவீதுகிட்ட சொல்லலை, அல்லது யோனத்தானுடைய பிள்ளைங்க தாவீதுகிட்ட கேட்கல, எங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க என்று சொல்லி தாவீதே ஒரு உள் தூண்டுதலின் மூலமாக இந்த காரியங்களை அவர் செய்கிறார். அவரே கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு, விசாரிக்கிறார். விசாரித்து நன்மை செய்கிறதை இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்படியே நம்ம அதுக்கு அடுத்த அதிகாரம் 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை படிக்கும்போது, அதன் பின்பு அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான். 2ஆம் வசனம், அப்பொழுது தாவீது என்ன பண்ணுறாருன்னா, நாகாஸ் எனக்கு நன்மை செய்தது போல் அவன் குமாரனாகிய இவனுக்கு நான் தயவு செய்வேன். அப்போ அந்த ராஜா தாவீதுக்கு நன்மை செய்திருக்கிறார், அவர் இப்போ மரித்து போய்விட்டார். அப்போ இன்னைக்கு ராஜஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குமாரனுக்கு நான் என்ன பண்ணுவேன், தயவு செய்வேன், நன்மை செய்வேன் என்று தேடி பிடிச்சி என்ன பண்ணுறாரு, தாவீது நன்மை செய்கிறார்.
அப்போ ஒரு ராஜா என்று சொல்லும்போது வெறும் போர் செய்வது மாத்திரம் அல்ல, ஆனால் தேவன் விரும்புகிற பிரகாரமாக அல்லது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும்போது நீங்கள் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்யுங்கள். அப்போ வெறும் போர் புரிவது மாத்திரமல்ல, வேற என்னென்ன காரியங்கள் எல்லாம் தேசத்தில் ஒரு ராஜாவாக ஆண்டவருடைய நாம மகிமைக்கு செய்ய முடியுமோ அது எல்லாவற்றையும் தாவீது செய்கிறார். இப்போ 5ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 10ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த முதல் 2 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு அதிகாரத்திலையும் தாவீதுடைய ஆட்சியின் நாட்களில் ஒரு முன்னேற்றம் இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கும் இதை நம்ம தியானித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கலாமா? என்னுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் போய்கொண்டிருக்கிறதா, அல்லது கொஞ்ச நாளாக நான் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறேனா? இந்த கேள்வியை நாம் கேட்டு நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்ப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பயணம். ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடம், அதுக்கப்புறம் அடுத்த இடம், அதுக்கப்புறம் அடுத்த இடம், அப்படியே போய் கொண்டு இருக்கும்போது தான் நம்ம நித்தியத்தில் போய் நம்முடைய பயணம் முடியும். அப்போ போன வருஷம் இருந்ததே காட்டிலும், போன மாதம் இருந்ததே காட்டிலும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா, மற்றவங்க யாரும் உங்களை உற்சாகப்படுத்தணும் அல்லது வேறு யாரும் இந்த வேலைகளை செய்தால் நானும் செய்வேன் அப்படின்னு என்ன பண்ண வேண்டாம், உட்கார்ந்துருக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும்போது அப்படியே கேட்கணும். ஆண்டவரே, உங்கள் வார்த்தையை நான் படிக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் ஒரு தூண்டுதலை தாங்க. என்ன காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையே ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பேசுவார். இந்த காரியத்தை செய், இந்த காரியத்தை செய். அல்லது ஒரு சில வசனங்களை படிக்கும்போது நமக்குள்ளாலேயே ஒரு உள் தூண்டுதல் நம்மால் பார்க்க முடியும். அந்த உள் தூண்டுதலை பெற்றுக்கொண்ட உடனேயே அதற்கு நாம் கீழ்ப்படையும் போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் இந்த அதிகாரங்களை படிக்கும்போது நமக்கும் தந்திருளும்படியாக ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தாவீதுடைய வாழ்க்கையில் எப்படி நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம் இருந்தது என்று நாங்கள் இப்பொழுது தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இதை பார்த்து கொண்டு இருக்கிறதுல யாராவது என் வாழ்க்கை ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறதே, நான் என்ன செய்ய என்று இந்த நேரத்தில் ஜெபிப்பாங்கன்னா கர்த்தர் அவர்களோடு பேசும்படியாய் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. அடுத்தது என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்துல துவங்க வேண்டும், இந்த காரியங்களை குறித்து தேவன் இருதயத்தில் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாவீதை போல செயல்படுகிறவர்களாக, செயல் வீரர்களாக ஆண்டவர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக நாளுக்கு நாள் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக முன்னேற்றத்தை பார்க்க ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.